Hi friends. So நம்ம வந்து அவங்களோட ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட்டோட பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் செஷன் தான், பார்ட் 2 ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 86. ஓகேவா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த போர் எஃபெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன் ஏ ருபிஸ்கோ ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் பி ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ், ஏடிபி சிந்தசிஸ், தென் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். பிகாஸ் போர் எஃபெக்ட் என்னன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் இன் பிஹெச், இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் இன் பிஹெச்சும் வரும்போது இட் ரெடியூசஸ், அது கம்மி பண்ணும். எதை கம்மி பண்ணும்? ஹீமோக்ளோபின் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி பிஹெச் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் அஃபினிட்டி ஆக்சிஜன் கூட அது அஃபினிட் கம்பைன் ஆகுறது வந்து டிக்ரீஸ் ஆகும்ல, ரெடியூஸ் ஆகும்ல அந்த கம்பெனி எஃபெக்ட். ஸோ அதுதான் வந்து என்னது போர் எஃபெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அஃபினிட்டி கம்மியாகும் போது இதே மாதிரி லங்ஸில் யோசிச்சு பாருங்க. லங்ஸில் வந்து போகும்போது அதில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும் போது அந்த இடத்துல இவங்க வந்து ஆக்சிஜன் கூட பைண்ட் பண்ணிக்கும். இந்த கேஸ் ஆஃப் லங்ஸ் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இதுவாக இருக்கும். லங்ஸுக்கு உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். சாரி, கம்மியாக இருக்கும். லங்ஸுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாக இருக்கும். ஆனால் ஹீமோக்ளோபின் வந்து என்ன பண்ணுறாங்க? வெளியில் இருக்கிற பிளட்டில் வந்து வெளியில் இருக்கிற நம்ம மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாம் நடந்து மற்ற செல்ஸில் வந்து டிஷ்யூஸில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு இவங்க கொண்டு வரும். லங்ஸுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் லெவல் அங்கே அதிகமாக இருக்கனால அது போய் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு எஃபெக்டிவ் கேஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் வந்து போர் எஃபெக்ட்ல வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஷானோன் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவிட்டி, ஆப்ஷன் பி டோமினன்ஸ், ஆப்ஷன் சி டைவர்சிட்டி, ஆப்ஷன் டி காம்படிஷன். ஷானோன் இண்டெக்ஸ் வந்து எதை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ இது நம்ம எக்கோசிஸ்டம் எல்லாம் படிக்கும்போது எக்காலஜியில் தானே வரும். ஸோ ஆப்ஷன் சி டைவர்சிட்டி. ஸோ ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற ஸ்பீஷீஸோட டைவர்சிட்டி இருக்கும்ல, அதுதான் வந்து இதில் சொல்லுது. ஸோ அது எது வச்சு நாம சொல்லுவாங்க? அங்கே இருக்கிற ஸ்பீஷீஸோட ரிச்னஸ், ஈவன்னஸ், எவ்வளோ வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கு ஸ்பீஷீஸ், இதை வச்சு தான் சொல்லுவோம். இதில் வந்து இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஹையராக இருந்தால் கிரேட்டர் டைவர்சிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த எக்கோசிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ மெயின்லி வந்து இது எதுக்காக? டு கம்பேர் த பயோடைவர்சிட்டி அக்ராஸ் ஹேபிட்டஸ். இப்போ ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, கோரல் லைஃப் அதுக்கு இடையிலலாம் இருக்கிற நம்ம வந்து அந்த பயோடைவர்சிட்டி வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கோம். அடுத்த கொஸ்டின், செரோசியர் சக்சஷன் ஸ்டார்ட் வித் ஆப்ஷன் ஏ ஃபர்ன், ஆப்ஷன் பி மோஸ், ஆப்ஷன் சி ஷ்ரப்ஸ், ஆப்ஷன் டி லைக்கன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி லைக்கன். எப்பவுமே வந்து இது செரோசியர்ல வந்து பெயர் ராக் சர்ஃபேசஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் இந்த லைக்கன் ஃபர்ஸ்ட் ஒரு பயனியர் ஸ்பீஷிஸ் ஃபர்ஸ்ட் அங்கே வர்றது யாரு? லைக்கன்ஸ் தான். இந்த லைக்கன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட போர்டுல இருந்து இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரேட் ஆகும். இதுக்கு வந்து என்னது, இந்த ராக்கோட வெதரிங்னு சொல்லியிருக்கோம்ல, டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். தர்பை ஒரு சோயில் ஃபார்மேஷன் அங்கே நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் வந்து அதில் வந்து மோசஸ், ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் வந்து அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், பட் ஸ்டில் லாஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் is one that option A maintain community structure, provide maximum biomass, has higher dispersal rate and shows wide tolerance. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மெயின்டைன் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். எப்பவுமே ஒரு கம்யூனிட்டியில எல்லா ஆர்கானிசத்தோடய ஒரு பேலன்ஸ் தேவை. எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் கண்டிஷன் தான் ஆக்சுவலி போகணும். ஆனா அந்த ஒரு எக்கோசிஸ்டத்துல ஒரு ஆர்கானிசத்துக்கு மட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸுக்கு மட்டும் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நாமளே வந்து அந்த ஒரு ஸ்பீஷீஸ் வந்து அங்கிருந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த டைவர்சிட்டியில ஒரு மேஜர் சேஞ்சஸ் வரும்.
அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம என்ன சொல்றது, கீஸ்டோன் ஸ்பீஷிஸ். ஸோ இட் மெயின்டைன்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுல அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ கீட்டோன் ஸ்பீஷிஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி லார்ஜ் இம்பாக்ட் ஆன் ecosystem. Its removal can cause trophic cascade and biodiversity loss. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அது படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். The fiber sisal is obtained from option A flax, B hemp, C jute, D agate. ஆன்சர் வந்து D agate. So sisal fiber is derived from leaves of agave sisaleங்கிற இதோட லீவ்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து இந்த அகேவ் எடுத்துக்கிறோம். அண்ட் ஏ செரோஃபைட்டிக், இது வந்து ஒரு செரோஃபைட்டிக் பிளான்ட். அண்ட் இந்த லீஸ் ஃபைபர் வந்து இதுக்கெல்லாம் ரோப்பு, மேட்டு, ப்ரஷ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ஜூட்டும் காட்டனும் மாதிரி கிடையாது. இதில் வரும்போது இதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி வந்து இது அதிகம். அண்ட் அரிட் ட்ராபிக் கிளைமேட்ஸில் வந்து இதுக்கு சர்வை பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். The technique of anther culture is mainly used for option A polyploid induction, option B haploid production, option C callus hardening, option D adventive embryon. ஆந்தர்னா என்னது, மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே. அப்போ எது வரும், மைக்ரோஸ்போர் வந்து அதோட ப்ளோயிடு என்னது, ஹாப்ளாய்டு தானே. அப்போ ஹாப்ளாய்டோட ப்ரொடக்ஷன். ஸோ ஹாப்ளாய்டு பிளான்ஸோட ப்ரொடக்ஷனுக்காக ஆந்தர் கல்ச்சர் யூஸ் பண்ணுறோம். ஹாப்ளாய்டு நேச்சர் அங்கே எது வரும், மைக்ரோஸ்போர்ஸ் தான் வரும். இது வந்து வென் ஹோமோசைகஸ் டிப்ளாய்டு கண்டிஷன் ஆகும். இந்த ஹாப்ளாய்டு டபுள் ஆகும்போது டிப்ளாய்டு கண்டிஷன் வந்துடும். ஸோ இது வந்து ரைஸு, பார்லி அண்ட் டொபாக்கோ இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சைப்ரிட் பிளான்ஸ் ஆர் obtained through. இந்த சைப்ரிட் பிளான்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்? ஏ புரோட்டோபிளாஸ்ட் டிஃப்யூஷன், பி somatic embryogenesis, சி கேர்லஸ் கல்ச்சர், டி அப்போகமி. ஆப்ஷன் வந்து ஏ புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். சைப்ரிட்னு ஆக்சுவல் என்ன, சைட்டோபிளாஸ்மிக் ஹைபிரிட்னு அர்த்தம். இதுல வந்து ஒரு நியூக்ளியேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும் அண்ட் ஒரு என்யூக்ளியேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். இவங்க ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது ஒன்னுலேருந்து நியூக்ளியர் ஜீன்ஸும் இன்னொரு இதுலேருந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸும் கம்பைன் ஆகும். ஓகேவா, விச் மீன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா இல்லை குளோரோபிளாஸ்ட். இதுதான் வந்து ஒரு கீ டூல் இன் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டிஸ் டிரான்ஸ்ஃபர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெயரி ரூட் கல்ச்சர்ஸ் ஆர் இன்டியூஸ்டு பை. Hairy root cultures are induced by option A agrobacterium, B trichoderma viridae, C agrobacterium rhizogens, Pseudomonas fluorescens. So hairy root னு தானே சொல்றாங்க. ரூட் வரும்போது எது வரணும், ரைசோஜன்ஸ். பார்க்கலாமா, ஆன்சர் பார்க்கலாமா, பாருங்க. ஆப்ஷன் சி agrobacterium rhizogens. ஓகேவா. ஸோ இந்த agrobacterium rhizogens 6 பிளாஸ்மிட் இருக்கு, விச் மீன்ஸ் ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகேவா. அப்போ இதுக்கு இதோட கெப்பாசிட்டி என்னன்னா, இதுக்கு உள்ள இருக்கிற டிடிஎன்ஏ கூட இது ஒரு பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டுக்கு உள்ள போய் இந்த டிடிஎன்ஏ கொண்டு போய் அங்க பிளான்ட்டோட இது கூட இன்டகிரேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. thereby resulting hairy root formation. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹோர்மோன் வச்சு டெவலப்மெண்ட் வரும்ல, இது எப்படி இந்த மாதிரி நடக்கும்போது ஹோர்மோன் இண்டிபெண்டான க்ரோத்தை வந்து அது ப்ரமோட் பண்ணும். thereby வேல்யூபிள் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பயோடெக்னாலஜியில் இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், somatic hybrids between potato and tomato. இது ஈஸி தானே, இந்த கொஸ்டின் ஈஸி தானே. பொட்டாட்டோ அண்ட் டொமேட்டோ அவங்களோட ஹைபிரிட் சொல்றாங்க. இது ஆப்ஷன் ஏ லைகோடியூபர், பி சோலானம் ஹைபிரிட், சி பொட்டாட்டோ, டி டொமேட்டோ. ஸோ இது வரும், சாரி பொமேட்டோ டொமேட்டோ, இது வரும் சி ஆப்ஷன் வரும். கரெக்டா, ஆன்சர் வந்து சி பொமேட்டோ. இவங்க ரெண்டு பேருமே ஃபியூஸ் பண்ணி இது படிச்சுக்கோங்க. இது சயின்டிஃபிக் நேம் சோலானம் டியூபரோசம் ஃபார் பொட்டாட்டோ அண்ட் சோலானம் லைகோபர்சிகம் ஃபார் டொமேட்டோ.
ஸோ இந்த ஹைபரில் வந்து போத் இந்த டியூபர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரூட் பியரிங் ட்ரைட்ஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவரை நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்டான அந்த ஸ்பீஷீஸை கூட கம்பைன் பண்ணிக்கலாம் முடியும், அது பாசிபிள்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழி நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தென் ஷிக்கோனின் இஸ் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் கல்ச்சர் ஆஃப். ஷிக்கோனின் வந்து இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. லித்தோஸ்போமம், ருவோல்ஃபியா, சி கேத்தராந்தஸ், பி டிஜிட்டாலிஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, லித்தோஸ்போம். ஸோ ஷிக்கோனிங்கிறது வந்து ஒரு ரெட் நாப்தோகினோன் பிக்மெண்ட் தான். இண்டஸ்ட்ரியலி நம்ம இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதிலிருந்து லித்தோஸ்பெர்மம் எரித்ரோரைசோன்ல இருந்து தான் வந்து அது அவங்களோட கல்ச்சர்லேருந்து தான் நம்ம இது வந்து இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது காஸ்மெட்டிக்ஸ், டை, மெடிசன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ பிளான்ட் செல் கல்ச்சர் பேஸ்டாக இருக்கிற அது வழி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. Coming to next question, CRISPR-Cas9 mediated genome editing techniques. Okay, இதுக்கு வந்து it requires, இதுக்கு என்ன தேவை? Option A, DNA polymerase and telomerase. Option B, restriction enzyme and ligase. Option C, primase and helicase. Option D, sgRNA and Cas9. ஓகேவா, எது வரும்? CRISPR-Cas9 தானே, அப்போ எது வரும் இதில் ஆன்சர்? ஆப்ஷன்ல இருந்தே பாருங்க. ஆப்ஷன் டி, சிங்கிள் கைட் RNA அண்ட் Cas9. ஓகேவா, ஸோ இது எதுக்காக, இது போய் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீக்வன்ஸ் போய் தானே நமக்கு போய் டார்கெட் பண்ணணும். அந்த சீக்வன்ஸை டார்கெட் பண்ணிட்டு அங்கே போய் கட் பண்ணிட்டு டபுள் ஸ்ட்ராண்டட் DNA அந்த சீக்வன்ஸை டார்கெட் பண்ணி அங்கே போய் கட் பண்ணிடும். ஓகேவா, அந்த ஸோ இதை கட் பண்ணுற ஆள் தான் Cas9 என்சைம். அப்போ ஒரு சைட் டைரக்டட் ஜீனோம் எடிட்டிங்கில் வந்து இது வந்து ஒர்க் ஆக்ட் பண்ணுது. ஸோ அங்கே போய் ஒரு சைட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே போய் கட் பண்ணுறது. ஸோ அங்கே போய் அவங்க எதுக்காக இது பண்ணுறோம், ஜீன் நாக் அவுட்டாக இருக்கலாம், ஜீன் இன்சர்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது கரெக்ஷனுக்காக இருக்கலாம். போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. Then ISSR markers amplify. Option A, microsatellite region. B, ribosomal RNA. C, exonic sequences. D, centromeric DNA. So answer என்ன வரும்? Option A, microsatellite region. ISSR full form என்னது? Inter symbol sequence repeat. Inter symbol sequence repeats. இது வந்து இந்த மைக்ரோசேட்டலைட் லாக்கி இருக்குல்ல, ஸோ அது வந்து அதோட ரீஜனை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கும், thereby revealing genetic polymorphism. அண்ட் ஆல்சோ இந்த மார்க்கர்ஸ் வந்து டாமினன்ட் மார்க்கர்ஸ், தென் ரீப்ரொடியூசிபிளாக இருக்கும், தென் பயோடைவர்சிட்டி, ஜெர்ம்பிளாசம் கேரக்டரைசேஷன், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் இதுல எல்லாம் வைட்லி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, the RFLP technique involves option A, random amplification. B, restriction digestion and hybridization. C, DNA sequencing. D, protein profiling. So answer என்ன வரும்? Option B, restriction digestion and hybridization. Restriction digestion and hybridization. ஸோ RFLPங்கிறது என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் போலிமார்பிசம் தானே, ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் போலிமார்பிசம். ஸோ நார்மலி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி ஜீனோமிக் DNA கட் பண்ணுறோம். ஸோ லெங்க்தியான ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது நம்ம எதை வச்சு செப்பரேட் பண்ணுவோம், எலக்ட்ரோஃபாரசிஸ் வச்சு நமக்கு அதுக்கு தேவையான ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அதில் அந்த ஃப்ராக்மெண்ட் செப்பரேட் பண்ணி நமக்கு எந்த சீக்வன்ஸ் தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோப் யூஸ் பண்ணலாம். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான ப்ரோப் யூஸ் பண்ணிட்டு இதை கூட பைண்ட் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் நடத்தும். ஸோ அது வழி நமக்கு தேவையானது வந்து ஐடென்டிஃபை பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இட் ரிவீல்ஸ் த ஜெனட்டிக் வேரியேஷன். மெயின்லி இது வந்து நம்ம வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கில், லிங்கேஜ், மேப்பிங்கில் இதுல எல்லாம் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது AFLP markers combine. Option A RIPD and SSR. Option B northern and western blotter. C PCR amplification and RFLP. D SNP and VNTR. Answer என்ன வரும்? PCR amplification and RFLP. ஸோ ஏஎஃப்எல்பினா ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லெங்த் போலிமார்ஃபிசம். ஓகேவா? இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் வரும், அதே மாதிரி செலக்டிவ் பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் ரெண்டுமே வரும். தெர்பை போலிமோரிஃபிக்கான நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இதிலிருந்து கிடைக்கும். இந்த ஒரு டெக்னிக்ஸோட இது நம்ம இவங்களை யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னன்னா ஹை ரீப்ரொடியூசபிலிட்டி இருக்கும், ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும், அண்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஸ்டடிக்கும் மோலிகுலர் மேப்பிங்க்கும் இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஐடியலான ஒரு மெத்தட். அடுத்த கொஸ்டின், DNA barcoding in plants commonly uses tRNA and rRNA genes, SNP arrays, RIPD primers, RBCL and MADK genes. So option என்ன வரும்? Option D RBCL and MADK genes. இந்த DNA barcodingல வந்து chloroplast genes ஆன RBCL and MADK genes வந்து யூஸ் பண்ணுவோம். So which are conserved across plant species but sufficiently variable for species discrimination. இந்த மெத்தட் வந்து டாக்ஸானமி, கன்சர்வேஷன், பயாலஜி, ஆதென்டிகேஷன் ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், இன் கிளைகோலிசிஸ் நம்மளோட போஸ்போஃப்ரக்டோகைனேஸ் இருக்குல்ல, இட் ஆக்ட் ஆஸ் ஆப்ஷன் ஏ லிகேஸ், ஆப்ஷன் பி கைனேஸ், சி ஐசோமரைஸ், டி ஆக்சிடேஸ். போஸ்போஃப்ரக்டோகைனேஸ் எப்படி வரும்? போஸ்பரஸ் கொடுக்கறதானே, ஸோ கைனேஸ். ஆப்ஷன் பி கைனேஸ். இது வந்து ஒரு ரெகுலேட்டரி என்சைம், கிளைகோலிஸோட ஒரு ரெகுலேட்டரி என்சைம். இது என்ன பண்ணுவாங்க? போஸ்போரிலேஷன் நடத்தும். ஃப்ரக்டோஸ் 6 போஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1 6. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்க வந்து ஒரு போஸ்பேட் ஆட் பண்றது தானே, யூசிங் ஏடிபி. ஏடிபில இருந்து ஒரு பி வந்து இங்க கொடுக்கும். கரெக்டா? ஸோ போஸ்பேட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால வி கிளாசிஃபைட் இட் அஸ் கைனேஸ் குரூப்ல வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அலோஸ்டரிக்கலி ரெகுலேட்டட் பை ஏடிபி and ATP, AMP and citrate level in the cell. Next பாருங்க, in C3 plants the first stable product is 3-phosphoglycerate, oxaloacetate, malate and pyruvate. In C3 plants the first stable product is 3-phosphoglycerate, oxaloacetate, malate and pyruvate. So answer என்ன வரும்? Option A 3-phosphoglycerate. C3 plants வந்து first stable product சொல்றது 3-phosphoglyceric acid or 3-PGA. ஓகேவா? என்சைம் ருபிஸ்கோ தான் இது கேட்டலைஸ் பண்றாங்க, பை கார்பாக்சிலேஷன் பண்றாங்க. இதோட ருபிஸ்கோ 1,5 பிஸ்போஸ்பேட், தென் ஈல்டிங். ஏன்னா அந்த ஃபிக்சேஷன் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றாங்க, தென் they forming 3-PGA, first stable product. It's a 3 carbon compound. ஸோ அதனால தான் இவங்களை C3 சைக்கிள்னு சொல்றாங்க. த்ரூ C3 cycle வந்து நம்ம எது ப்ரொடியூஸ் பண்ணும்? சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும், கார்போஹைட்ரேட். The main site of photorespiration is chloroplast only, mitochondria only, cytosol only, chloroplast, peroxisome, mitochondria. படிச்சிருக்கீங்களா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனோட மெயின் சைட்னு சொல்லும்போது சிபிஎம். கரெக்ட் தானே? சிபிஎம். அப்போ இது வரும் குளோரோபிளாஸ்டும் பெராக்சிசோமும் மைட்டோகாண்ட்ரியாவும் வரும். ஸோ இதில் குளோரோபிளாஸ்டில் வரும்போது ருபிஸ்கோ ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி வரும், தென் தே ஃபார்ம் போஸ்போகிளைகோலேட். பெராக்சிசோமில் வரும்போது கிளைகோலேட் ஆக்சிடேஷன் நடந்து 2 கிளையோசைலேட் ஆகும். மைட்டோகாண்ட்ரியில் வரும்போது கிளைசின் போய் சரி, அப்போ இங்கே இருந்த இடத்துல தான் அமினோ ஆசிடோட சிந்தசிஸ் நடக்குது. கிளைசினுக்கு டீகார்போக்சிலேஷன் நடந்து சரின் ஃபார்ம் ஆகும்.
So this pathway recycle carbon but leads to loss of fixed carbon dioxide and ATP consumption. ஓகேவா? ஸோ நார்மலி நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ண பார்க்கும்போது இங்கே வந்து என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அண்ட் ஏடிபி கன்சப்ஷன் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அடுத்த கொஸ்டின், phytochrome PFR absorb maximally at option A 730 nanometer, option B 660 nanometer, option C 450 nanometer, option D 550 nanometer, 580 nanometer. எது வரும்? PFR ஆப்ஷன் A 730 nanometer. ஃபைட்டோக்ரோமோட ஆக்டிவ் ஃபார்ம் தான் பிஎஃப்ஆர்னு சொல்றது. இது மோஸ்ட்லி ஒரு 730 நானோமீட்டர்ல இருக்கிற லைட்டை தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது எங்கே இருக்குது? அந்த 730 ஃபார் ரெட் ரீஜன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது ஃபார் ரெட் ரீஜன்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது அப்சர்வ் பண்ணிட்டு பிஎஃப்ஆர் வந்து கன்வெர்ட் பேக் டு இன்ஆக்டிவ் ஃபார்மான பிஆரா வந்து இது கன்வெர்ட் ஆகும். பிஆர் வந்து அப்சர்வ் பண்ணுற வேவ் லெங்த் வந்து 660 நானோமீட்டர். இது வந்து ரெட் ரீஜன்ல இருக்கு, ரெட் லைட். Next, vernalization stimulus is usually perceived in leaves, meristem, root, cotyledons. Option என்ன வரும்? Option B, meristem. ஸோ வர்னலைசேஷன் என்ன? சில்லிங் ட்ரீட்மெண்ட். கரெக்டாக டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணிட்டு நம்ம ஃப்ளவர் இங்கே இன்டியூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இது. இது வந்து மெயின்லி நம்ம இதில் நடத்தும் இந்த மாதிரி ஷூ டெப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? லைக் கேபேஜ், வீட்டு இதுல எல்லாம் தான் நம்ம இது பண்ணும். இது எஃபெக்ட்னு சொல்றது ஸ்டேபிள் அண்ட் irreversible தான். There is a hormone helping for this process we call as vernalin. Vernalin. அடுத்தது என்னது? ABA induces stomatal closure. ABA induces stomatal closure by enhancing K plus influx. Option B, cell wall loosening. Option C, promoting K plus efflux. Option D, increasing calcium 2 plus sequestration. So answer வந்து promoting, option C, promoting K plus efflux. ஓகேவா? இதில் வந்து என்னது? அப்சிசிக் ஆசிட் தான் வந்து ஸ்டொமேட்டிக் க்ளோஷர் ட்ரிகர் பண்ணும். ஓகே, வாட்டர் ஸ்ட்ரெஸ் வர்ற கண்டிஷனில். ஸோ தேர்பை அங்கே இருக்கிற அயன் சேனல்ஸ் தான் கே ப்ளஸும் சிஎல் மைனஸும் அதோட எஃப்ளக்ஸ் வந்து ஃப்ரம் காட் செல்லிருந்து அதோட எஃப்ளக்ஸை வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணும். தேர்பை அந்த சொல்யூட்ஸோட லோஸ் நடக்கும். கரெக்டாக? அப்போ அங்கே சொல்யூட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ஓஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வழி வாட்டர் வந்து லீவ் த காட் செல். thereby stomatal closure. வாட்டர் அங்கே காட் செல் இருந்து போயாச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்டொமேட்டோ வந்து ஸ்டொமேட்டோட க்ளோசிங் நடக்கும். இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. Bohr effect is linked with light and temperature, ATP ADP ratio, nitrogen content, pH and carbon dioxide concentration. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதானே? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதோ டிஸ்கஸ் பண்ணதானே? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி, pH and carbon dioxide concentration. ஏன்னா டிக்ரீஸ் இன் பிஹெச்சும் இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனும் ஹீமோக்ளோபின் அஃபினிட்டியை வந்து ஆக்சிஜன் கூடையில் அந்த பைண்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. இதை பற்றி தான் இதில் வந்து என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுற போர் எஃபெக்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ சைடில் போய் இந்த மாதிரி அஃபினிட்டி கம்மியாகும்போது அந்த டிஷ்யூஸோட இடத்துல ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கும், அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கும். இதுவே வந்து திருப்பி சொல்லலாம். லங்ஸோட கேஸ் வரும்போது அங்கே ஹையர் பிஹெச்ஆ இருக்கும், லோவர் கார்பன் டை ஆக்சைடா இருக்கும். அது வந்து ஆக்சிஜன் பைண்டிங்கை ப்ரொமோட் பண்ணும். அப்போ லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினுக்கு ஈஸியாக எடுக்க முடியும், பைண்டிங் நடக்கும். ஸோ இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை பற்றி போர் எஃபெக்ட்ல சொல்கிறாங்க. அடுத்தது, the enzyme nitrite reductase is located in option A, chloroplast, B, nucleus, C, mitochondria, D, cytosol. So nitrite reductase is present in cytosol.
இது வந்து என்ன பண்ணுவாங்க, நைட்ரேட்டை வந்து NO3 மைனஸ் வந்து NO2 மைனஸ் ஆக்கும், நைட்ரைட் ஆகும், நைட்ரைட் ஆகும், NO3 மைனஸ் டு NO2 மைனஸ். இது எங்க ப்ரெசென்டா இருக்கு, சைட்டோசோல்ல. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் டோனர் தேவை, அது யாரு, NADH அண்ட் NADH தான் வந்து இங்கே எலக்ட்ரான் டோனர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நைட்ரேட் இருக்கும்ல, இந்த நைட்ரேட் இது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும், அமோனியம் ஆகும், NH4+ தானே, NH4+. ஸோ அமோனியம் ஆயிடும். இது வந்து இதில் நடக்கும், குளோரோபிளாஸ்ட் ஆர் பிளாஸ்டிட்ஸில் நடக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு, நைட்ரைட் ரெடக்டேஸ், நாட் நைட்ரேட், நைட்ரைட் ரெடக்டேஸ். ஓகேவா, இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு, நைட்ரைட் ரெடக்டேஸ். Zinc deficiency in plants cause option A necrosis of older leaves, then option B little leaf disease, option C milky sap accumulation, option D root nodulation. Option B little leaf disease. ஸோ இந்த டிசீஸ் வரும்போது லீஃபோட சைஸ் கம்மியாக இருக்கும், ஷார்ட் இன்டர்னோடாக இருக்கும், மேல்ஃபார்ம்டு குளோரோபிளாஸ்டாக இருக்கும். ஓகேவா, இது மெயினாக வந்து இந்த சிங்குங்கிற சொல்றது ஆக்சிஜனோட சிந்தசிஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் டீஹைட்ரோஜினோஸ் என்சைமோட சிந்தசிஸ்க்கும் வந்து இது ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட். ஸோ நார்மலி இட்ஸ் டெஃபிஷியன்சி எஃபெக்ட் க்ரோத் ஹோர்மோன்ஸ் வந்து இதோட டெஃபிஷியன்சி எஃபெக்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், போரோன் டெஃபிஷியன்சி primarily affect option A chlorophyll formation, option B starch hydrolysis, option C lignin deposition, option D cell wall synthesis. Boron deficiency. ஆன்சர் என்னது, செல் வால் சிந்தசிஸ். ஆக்சுவலி செல் வாலோட ஸ்ட்ரக்சரு, மெம்பரைன் இன்டெகிரிட்டி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இதுக்கெல்லாம் வந்து எசென்ஷியலான எலிமெண்ட் தான் போரோன்னு சொல்கிறது. பெக்டிக் போலிசாக்கரைட்ஸ் இருக்குல்ல, இந்த பெக்டிக் போலிசாக்கரோட க்ரோஸ் லிங்கிங் அண்ட் கால்சியம் பெக்டேட்டோட நெட்வொர்க்கு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது டெஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா பிரிட்டில் டிஷ்யூஸு, புவர் போலன் ஜெர்மினேஷன், ரூட் டிப் நெக்ரோசிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது வந்து பார்க்க முடியும், பர்டிகுலர்லி இன் சுகர் பீட் அண்ட் காலிஃப்ளவர். அடுத்த டிசீஸ் ரெட் ராட் டிசீஸ். ரெட் ராட் டிசீஸ் ஆஃப் சுகர் கேன் இஸ் caused by option A Colletotrichum falcatum, option B Puccinia graminis, option C Astilago scitamine, option D Alternaria solanae. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ Colletotrichum falcatum. இந்த ரெட் ரோட்னு சொல்றது இஸ் a major fungal disease of sugarcane caused by Colletotrichum falcatum. மெயினாக வந்து இதோட ரெட் டிஸ்கலரேஷன் நடக்கும். அப்புறம் இந்த ஸ்டாக் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஒயிட் கலர் பேச்சஸ் அங்கங்கே ஒயிட் கலரில் வரும். தென் எமிட்டிங் ஏ ஃபெர்மெண்டட் ஸ்மெல், ஒரு ஃபெர்மெண்டல் ஸ்மெல் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல், ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லேட் பிளைட் ஆஃப் பொட்டாட்டோ இஸ் கோஸ்ட் பை செர்கோஸ்போரா arachidicola, தென் Phytophthora infestans, Astilago maydis, தென் Ralstonia solanacearum. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி Phytophthora infestans. இது வந்து ஒரு ஊமைசெட் பேத்தஜன் தான். இட் காசஸ் லேட் பிளைட் ஆஃப் பொட்டாட்டோ, லீவ்ஸு, டியூபர்ஸு இவங்களெல்லாம் தான் இது இன்ஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட்லி இந்த மோய்ஸ்ட் கண்டிஷனில் எல்லாம் தான் இது வந்து இருக்கும். ஒரு ப்ரௌன் ஒரு வாட்டர் சோக்டான ஒரு லெஷன்ஸ் வந்து அதில் ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அடையாளம் வந்து அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல எங்கே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சோ அங்கே. ஓகேவா, தென் இட் லீட்ஸ் டு ஐரிஷ் பொட்டாட்டோ ஃபெமைன் அண்ட் ரிமைன் a devastating disease globally.
அடுத்து என்ன சொல்றாங்க? பாக்டீரியல் wilt of brinjal is due to Xanthomonas oryzae, Agrobacterium tumefaciens, Ralstonia solanacearum, then Erwinia carotovora. So option C, Ralstonia solanacearum தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதனால பாக்டீரியல் wilt நடக்குது, எஸ்பெஷலி இந்த சொலனேஷியஸ் க்ராப்ஸில். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பிரிஞ்சால் டொமேட்டோ எல்லாம். இது மெயின்லி சைலம் வெசல்ஸை வந்து இன்வைட் பண்ணும். தென் வாட்டர் சைலம் வெசல்ஸை வந்து அட்டாக் பண்ணியாச்சுன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பிளாக் ஆகும்ல, ரேபிட் வில்ட்டிங் நடக்கும். ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? கண்டாமினேட்டட் சாயில் ஒரு இரிகேஷன் வாட்டர் வழியெல்லாம் தான் வந்து இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ க்ராப் ரொட்டேஷன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேறு வேறு க்ராப் வந்து மாற்றி போடுறது நம்ம வந்து கல்டிவேட் பண்ணும்போது. ஸோ க்ராப் ரொட்டேஷன், சாயில் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வைரஸ் causing yellow vein mosaic of Bendy is transmitted by option A aphids, option B whiteflies, option C thrips, option D leaf hoppers. So answer என்ன வரும்? B whiteflies. Yellow vein mosaic virus of okra தான் Bendy. So okra is transmitted by whiteflies, Bemisia tabaci. இது வந்து என்ன நடக்கும்? அங்கே ஒரு அந்த வெயின்ஸில் வரும் எல்லோயிங் கலர் வரும், லீஃபோட ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகும், நமக்கு ஈல்டும் வந்து கம்மியாகும். வெக்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன? The gene for question number 115. The gene for gene hypothesis in plant physiology, plant pathology was proposed by option A Flor, option B Mendel, option C Darwin, option D Vavilov. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ Flor. HS Flor in 1956ல வந்து இந்த ஜீன் ஃபார் ஜீன் ஹைப்போதிஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஃபிளாக்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் ரெஸ்டோட இன்டராக்ஷனை பற்றி தான் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ரெஸ்டன் ஜீன் எடுத்தாலும் அங்கே வந்து இப்போ ஒரு ஹோஸ்ட் இருக்குல்ல, அந்த ஹோஸ்டில் வந்து ஆல்ரெடி வர்ற பேத்தஜனுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும். அப்போ அந்த ஹோஸ்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஜீனுக்கு மேட்சிங்காக நம்ம பேத்தஜனுக்குள்ள ஏவிஆர் ஜீன்ஸ் இருக்கும், அதுதான் ஏவிருலன்ஸ் ஜீன்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கான்செப்ட் ரெவல்யூஷனரி ஹோஸ்ட் பேத்தஜன் ஜெனட்டிக்ஸ். ஏன்னா ஹோஸ்ட் பேத்தஜன் ஜெனட்டிக்ஸோட ஒரு ரெவல்யூஷனுக்கே இது வந்து காரணமாயாச்சு. ஏன்னா அவங்களோட இன்ட்ராக்ஷன் படித்தாங்கன்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும்ல. Question number 116. Biocontrol agent Trichoderma viridae acts mainly by option A antibiotic secretion, B root nodulation, C mycoparasitism, D photosynthesis. Option என்ன வரும்? Option C mycoparasitism. ஸோ இது நார்மலி வந்து சாயில் ஃபங்கே, இந்த ரைசெக்டோனா, ரைக்டசோனியா அண்ட் ஆல்சோ ஸ்க்ளீரோஷியம் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஃபங்கே எல்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணும். ஓகேவா? த்ரூ மைக்கோபாரசைட்டிசம். இந்த பேத்தஜனோட ஹைஃபே கரைய அதுக்கு அந்த பேத்தஜனோட ஹைஃபே இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இல்லாமல் இது வந்து கோயில் பண்ணும், அதை அரவுண்ட் பண்ணி இது வந்து இப்படியே கோயில் பண்ணும். அப்படி கோயில் பண்ணிட்டு செல் வால் டீக்ரேடிங்கான என்சைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நார்மலி இவங்களை வந்து பிளான் டிஃபென்ஸ் அண்ட் ரூட் க்ரோத் எல்லாம் வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு எஃபெக்டிவான பயோ கண்ட்ரோல் ஏஜெண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ட்ரைகோடர்மா விரிடிக்கு வந்து சில ஃபங்கை வந்து சப்ரஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கு.
Pseudomonas fluorescens help in option A nitrogen fixation, B protein synthesis, C latex production, D biocontrol of pathogens. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி பயோகண்ட்ரோல் ஆஃப் பேத்தஜன்ஸ். இவங்க வந்து பிளான்ட் growth ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியம் தான். அது வந்து ஃபங்கல் பேத்தஜன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணும். எப்படின்னா அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் நடத்துவாங்க, அயன் கீலேஷன் இல்லை இன்டியூஸ்டு சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸ் வழி தான் இந்த ஃபங்கல் பேத்தஜன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. தெர்பை ப்ரொமோட்டிங் பிளான்டோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, நல்ல ஈல்டு கொடுக்கும், ஆனால் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அடுத்தது quinine alkaloid is obtained from option A Syngona officinalis, option B Atropa belladonna, C Revolvia serpentina, D Taxus brevifolia. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ சிங்கோனா officinalis. quinine சொல்றது ஒரு ஆல்கலாய்ட்ஸ் தான். இந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து சிங்கோனா officinalis பார்க்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து ஆக்ட் ஆஸ் an anti-malarial drug. It is as an effective anti-malarial drug. இது மெயின்லி பேரசைட்டோட மெட்டபாலிசம், ஆர்பிசி இருக்குல்ல, ஆர்பிசிக்கு உள்ள இந்த பேரசைட்டோட மெட்டபாலிசம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இட் இன்டர்ஃபியர் வித் பேரசைட் மெட்டபாலிசம் இன்சைட் ஆர்பிசி. And in the plant native to South America, it is also used in tonic water flavoring. அடுத்தது என்னது? papain enzyme is commercially extracted from mango seed, banana peel, citrus pulp and the carica papaya latex. ஆன்சர் என்ன வரும்? carica papaya latex. பப்பாயங்கிறது வந்து ஒரு புரோட்டியோலிட்டிக் என்சைம்ஸ். லாட்டெக்ஸ் ஆஃப் கிரீன் பப்பாயா ஃப்ரூட் இருக்குல்ல, அதோட அந்த பால் இருக்கும்ல, அந்த லாட்டெக்ஸ் அது வந்து ஒரு ஒயிட் கலர் லாட்டெக்ஸ் வரும்ல, அந்த ஒரு மில்க் லைக். ஸோ அதில் இருந்து தான் வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணி பெப்டைட்ஸும் அமினோ ஆசிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். மெயினாக வந்து மீட் டென்டரைசர்ஸ், அதே மாதிரி தான் டைஜஸ்டிவ் சிரப்ஸு, பியர் கிளாரிஃபிகேஷன்ல எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். So 120th question. The oil yielding plant linseed belongs to option A Linaceae family, B Poaceae family, C Brassicaceae family, D Euphorbiaceae. ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ லினேசியே. இந்த லின்சீட்னா ஃபிளாக்ஸ் சீட் தான், ஓகேவா? ஸோ அதோட ஆயில் வந்து கம் ஃப்ரம் லினம் யூசிட்டாட்டிசிசம், லினம் யூசிட்டாட்டிசிமம், okay, of the family Linaceae. The oil is rich in omega-3 fatty acid and used in paints, varnishes, natural nutritional supplements எல்லாம் நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். இதோட சீட் கேக் இருக்கு, சீட் கேக் that serve as livestock feed. The diversity hotspot Indo-Burma region includes வெஸ்டர்ன் கட்டு, இல்லை ஆண்டமான் ஐலாண்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்களா, இல்லை நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா. ஆன்சர் என்ன வரும்? நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ இந்த ஒரு ரீஜன் வந்து ஆக்சுவலி இந்த இண்டோ பர்மா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் இந்தியா த்ரூ மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ் அண்ட் கம்போடியா, வியட்நாம் அண்ட் சதர்ன் சைனா. இந்தியாவோட கேஸ் மட்டும் எடுக்கும்போது இட் கவர்ஸ் நார்த்தர்ன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸும் நார்த்தர்ன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டும் வந்து கவர் பண்ணுறாங்க. கமிங் டு இந்த கேஸ் ஆஃப் இந்தியாவில் கவர் பண்ணுற ரீஜன் சொல்கிறாங்க. இந்த ரீஜன் வந்து ரிச் இன் எண்டமிசம் அண்ட் ஹார்பர் யூனிக் ஃப்ளோரா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ரோடோடென்ட்ரான்ஸும் ஓர்கிட்ஸும். இது வந்து நமக்கு இந்த இடத்துல அதிகமாக பார்க்க முடியும். In ecological pyramids, inverted
Biomass pyramid is usually found in grassland, forest, desert, aquatic system. இதில் வரும் ஆப்ஷன் வந்து டி aquatic system. பிகாஸ் என்னன்னா இன்வெர்டட் pyramid வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து aquatic ecosystemல வந்துட்டு கொஞ்சம் phytoplankton தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சூப் பிளாங்டன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன குட்டி பிளான்ஸ் மாதிரி இருக்கிறது சூப் பிளாங்டன். அப்போ சூப் பிளாங்டனோட நம்பர் வந்து ஒரு இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இன்வெர்டட் பிரமிட் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூப் பிளாங்டன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இன்வெர்டட் பிரமிட் கிடைக்கும். பயோமாஸ் ஆஃப் சூப் பிளாங்டன் வந்து அதிகமாக இருக்கும். பயோமாஸ் பிரமிட்ல தான் இது கிடைக்கும். பிகாஸ் பிளான்ஸோட டோட்டல் பயோமாஸ் இருக்கும்போது கம்மியாக இருக்கும். சூப் பிளாங்டன் அதை விட அதிகமாக இருக்கும். Sacred groves are example of option A ex situ conservation, option B in situ conservation, option C cryopreservation, option D gene banks. Answer another option B in situ conservation. இந்த sacred groves என்னது, லோக்கல் கம்யூனிட்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ற அந்த இடத்துலயே இருக்கிறத அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? மெயின்லி இது வந்து ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் ட்ரெடிஷன் தான். ஸோ அதனால ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள அங்கேயே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இட் ப்ரிசர்வ் நேட்டிவ் பயோடைவர்சிட்டி இன் நேச்சுரல் ஹேபிட்டட். ஸோ இது வந்து ஒரு இன்சைட் டு கன்சர்வேஷனுக்கு தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது மெயின்லி நமக்கு வெஸ்டர்ன் கட்ஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில எல்லாம் வந்து காமனாக பார்க்க முடியும். அடுத்த கொஸ்டின், த மேஜர் ரோல் ஆஃப் மைக்கோரைசா இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், போஸ்பரஸ் அப்சார்ப்ஷன், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ். மைக்கோரைசானா ஃபங்கை இருக்கும் தானே, ஃபங்கை இருக்கும்போது எது வரும், போஸ்பரஸ் அப்சார்ப்ஷன். ஆப்ஷன் பி போஸ்பரஸ் அப்சார்ப்ஷன். ஃபங்கையும் ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸும் வர அசோசியேஷன் தான், சிம்பியோட்டிக் அசோசியேஷன் தான் மைக்கோரைசியான்னு சொல்றது. ஸோ ஃபங்கை இருந்ததுனால இந்த போஸ்பரஸ், சிங்கு, வாட்டர் இதோட அப்சார்ப்ஷனுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எஸ்பெஷலி நியூட்ரியன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சாயில்ஸில் இருந்தால் இதோட அப்சார்ப்ஷனுக்கு வந்து பிளான்ஸை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சில ரூட் பேத்தஜன்ஸ் அண்ட் சாயில் ஸ்ட்ரெஸ் இதில் இருந்தும் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். Next one, isozyme polymorphism is widely used for genetic diversity studies, protein purification, DNA replication or translational initiation. இதில் வந்து isozyme polymorphism யூஸ் பண்றாங்க. Option A genetic diversity studies. isozymes இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லலாம், allozymes. ஸோ இது மெயின்லி எப்படின்னா சேம் லாக்கஸ் இருக்கும்ல, சேம் லாக்கஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இருக்கும். சேம் லாக்கஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு என்சைமை வந்து கோட் பண்ணும். அதோட டிஃப்ரெண்ட் மோலிகுலார் ஃபார்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றாங்க, ஐசோசைம். ஸோ இந்த வேரியேஷன் இன் ஐசோசைம் வந்து யூஸ்வலி என்ன பண்ணுறாங்க, ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக் வேரியபிலிட்டி, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டடிக்கெல்லாம் மெயின்லி யூஸ் பண்ணுறோம். தென் ஆர்ஐபிடி மார்க்கர்ஸ் ஆர், அடுத்த கொஸ்டின் 126. RIPD markers are option A codominant markers, dominant markers, SNP based, sequence tagged. என்ன வரும், ஆப்ஷன் அந்த பி தான் கரெக்ட், டாமினன்ட். ஸோ RIPDனா ரேண்டம் ஆம்பிளிஃபைடு போலிமார்பிக் டிஎன்ஏ. இது வந்து ஆம்பிளிஃபை ரேண்டம் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் பை யூசிங் சின்ன சின்ன ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆம்பிளிஃபிகேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸை வச்சு நமக்கு என்ன சொல்லலாம், அந்த பேண்டோட ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸை வச்சு ஜெனட்டிக் போலிமோர்பிசம் காட்டுதா இல்லையாங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஹெட்ரோசைகோஸ் கண்டிஷன் இருக்கிறது வந்து நமக்கு இதுவரை சொல்ல முடியாது. ஒன்லி டாமினன்ட் ஹோமோசைகோட்ஸை மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால RIPDs ஆர் டாமினன்ட் மார்க்கர்ஸ்.
DNA fingerprinting in plants commonly uses RFLP and SSR, SNP only, ISSR, then AFLP only. Answer option A, RFLP and SSR. So DNA fingerல they use RFLP, restriction fragment length polymorphism, and simple sequence repeat, SSR. எதனால யூஸ் பண்றாங்க? ஹை ரீப்ரொடியூசிபிலிட்டி இருக்கு, கோடோமினன்ஸ் அண்ட் அபண்டன்ஸ். சில ஐடென்டிஃபிகேஷன், அங்கே வெரைட்டி ஐடென்டிஃபிகேஷன், ஜெர்ம் பிளாசம் கேரக்டரைசேஷன், ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணி வராங்க. Question number 128. In plant breeding, Vavilov is famous for option A, gene for gene hypothesis, B, centers of origin, laws of inheritance, mutation theory. Vavilovs என்ன சொல்லியிருக்காங்க? Origin of centers of origin of some crops, cultivated crops ஓட origin எங்க இருக்கு? ஸோ அது அதோட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 8 மேஜர் சென்டர்ஸை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹையஸ்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட பேர் நிக்கோலை வாவிலோ. Question number 129. The term heterosis refers to inbreeding depression, mutation, option C, hybrid vigor, option D, genetic drift. Answer என்ன வரும்? Option C, hybrid vigor. Heterosis na hybrid vigor. இதில் என்ன நடக்கும்? F1 hybrids இருக்குல்ல, அது நார்மலி நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்கும், அதை விட சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எதனால? மாஸ்கிங் பண்ணுறாங்க. ஏதாவது ஹசார்ட்ஸ் ஆர் டிலீட்டோரிஸாக இருக்கிற அலில்ஸை மாஸ்க் பண்ணுறாங்க. அதை சப்ரஸ் பண்ண, அதோட எக்ஸ்பிரஷனை சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வைட்லி யூஸ்ட் இன் ஹைப்ரிட் க்ரோப் பிரீடிங், மெய்ஸ் ரைஸ்ல எல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேல் ஸ்டெரிலிட்டி இன் பிளான்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட் இன் tissue culture, hybrid seed production, then apomixis, polyploid. Answer என்ன வரும்? Option D, hybrid seed production. So male sterility prevents pollen formation, ensuring cross pollination between selected parents. ஸோ நார்மலி மேல் ஸ்டெரிலிட்டின்னு என்ன, அந்த இடத்துல இப்போ ஹைப்ரிட் ஃபார்மேஷன் நடத்தும்போது சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இமாஸ்குலேஷன் பண்ணுவோம், அந்த ஆந்தரை ரிமூவ் பண்ணுவோம். அப்போது இப்போ பைசெக்ஷுவல் ஃப்ளவரில் ஆந்தரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அது யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சு. மேல் ஸ்டெரிலிட்டி இருக்கிறதுனால நார்மலி மேனுவலாக இந்த இமாஸ்குலேஷன் இருக்குல்ல, அது தேவையில்லைங்க. ஸோ இட் ப்ரிவென்ட் த pollen formation, thereby promoting cross pollination. ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் இது யூஸ் பண்ணுவாங்க. ரைஸு, சொர்க்கம், மெய்ஸில் எல்லாம் அதோட ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னது? பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஏ, ஜீன் பூல் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், ஆப்ஷன் பி, ஹார்டி வெயின்பர்க் லோ, ஆப்ஷன் சி, மியூட்டேஷன் அண்ட் மைக்ரேஷன், ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் ஆப்ஷன் என்ன வரும்? ஆல் ஆஃப் திஸ். ஸோ பாப்புலேஷன் ஜெனடிக்ஸில் என்ன படிக்கும்? நம்ம அலீல் ஃப்ரீக்வன்சியோட சேஞ்சஸ் பற்றி படிக்கும். ஓகேவா? ஒரு பாப்புலேஷனில் அலீல் ஃப்ரீக்வன்சியோட சேஞ்சஸ் பற்றி படிக்கும். இது மெயின்லி எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்னா மியூட்டேஷன், செலெக்ஷன், மைக்ரேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், நான் ரேண்டம் மேட்டிங். ஸோ இதெல்லாம் இந்த அலீல் ஃப்ரீக்வன்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ். இதை பற்றி நம்ம ஹார்டி வெயின்பர்க் லோவில் சொல்லியிருக்காங்க. அலீல் ஃப்ரீக்வன்சி இப்போ இதெல்லாம் இல்லை, மியூட்டேஷன் இல்லை, ஜெனடிக் டிஃப்ட் இதெல்லாம் இல்லைன்னா அது அப்படியே ஒரு கான்ஸ்டண்டாக அப்படியே அலீல் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்போ? எந்த ஒரு எவல்யூஷனரி ஃபோர்ஸஸும் இல்லைன்னா. ஓகேவா? அதோட ஆப்சன்ஸில்.
Polygenic in next question 132. Polygenic inheritance in plant shows. Polygenic inheritance in plants shows option A qualitative variation, B continuous variation, C single gene dominance, D discrete ratios. Answer என்ன வரும்? Option B continuous variation. Polygene என்ன? Poly means many genes. அப்போ many genes வந்து ஒரு single trait வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. So இது வந்து எல்லாமே வந்து contributing a small additive effect. அப்போ நமக்கு வந்து இதை கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கலாம். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் இருக்கும், ஹைட்டில், கிரெயின் சைஸு, கர்னல் கலர் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். மென்டல் ட்ரைட்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து இட் ஷோ ஏ குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்சஸ். அண்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது பாப்புலேஷனில் ஒரு பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் இதோட. அந்த கிராஃப் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 133 கொஸ்டின். Cytoplasmic inheritance in Mirabilis was demonstrated by option A Mendel, option B Correns, option C Watson, option D Hugo de Vries. ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி Correns. கால் கொரன்ஸ் தான் வந்து இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஒரு மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இதில் மிராபிலிஸ் ஜெலாப்பியில் 4 o'clock பேண்டில் அதில் வந்து. ஸோ ஹீ ஃபவுண்ட் தட் லீஃப் கலர் ஆஃப் ப்ரோஜனி டிபெண்ட்ஸ் ஆன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஒவ்யூல். ஓகேவா? போலன் கிடையாது, ஒவ்யூலோட சைட்டோபிளாசம் தான் வந்து அந்த ப்ரோஜனியோட லீஃப் கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அது மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது க்ரீனாக இருக்கலாம், கலர் வந்து ஒயிட் ஒரு வேரிகேட்டடாக இருக்கலாம். thereby providing that plastids carry hereditary factors. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சது? பிளாஸ்டிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெரிடிட்டரி ஃபேக்டர் வந்து இருக்காங்க அதில்ங்கிறது இது வழி புரிஞ்சது. ஓகேவா? 134. Crossing over occurs due to, question number 134, crossing over occurs due to option A breakage and reunion of chromatids, gene mutation, non-disjunction, transposon. ஸோ அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது தானே. ஸோ ஆப்ஷன் ஏ பிரேக்கேஜ் அண்ட் யூனியன் ஆஃப் க்ரோமாட்டிட்ஸ். நார்மலி பேக்கெட்டிங் மியோசிஸ் 1ல் பேக்கெட்டின் ஸ்டேஜ், மியோசிஸ் 1ல் ப்ரோஃபேஸில் பேக்கெட்டின் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பிட்வீன் த நான் சிஸ்டர் க்ரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். அப்போ அதில் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த பிரேக்கேஜ் நடக்கும், நெக்ஸ்ட்டு அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை ரீஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த பிரேக்கேஜ் நடத்துகிற டைமில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு காண்டாக்டில் வரும்போது ஒரு எக்ஸ்டைப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதோட பேர் கயாஸ்மேட்டா. இந்த கயாஸ்மேட்டா ஃபார்மேஷன் தான் எனது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் இன்க்ரீசஸ் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. கயாஸ்மேட்டா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து அந்த என்னது எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். Question number 135. Mutation that changes a purine to pyrimidine is called option A transition, option B duplication, option C deletion, option D transversion. Purine to pyrimid conversion நடக்கிறது எந்த டைப் ஆஃப் மியூட்டேஷன்லன்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? ஆப்ஷன் டி டிரான்ஸ்வர்ஷன். பியூரின் என்னது? அடெனின் ஒரு கேனின் வரும். அது வந்து மேபி தைமின் ஒரு சைட்டோசின் பிரமிடினா வந்து கன்வெர்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ். எல்லாம் திருப்பியும் நடக்கலாம். ஸோ இது நார்மலி இந்த மாதிரி நடக்கும்போது தே ஆல்டர் த ப்ரோட்டீன் கோடிங். இது வந்து டிரான்ஸ்வர்ஷனோட கண்டிஷன். இனி டிரான்சிஷன் சொல்ற மியூட்டேஷன் டிரான்சிஷன் மியூட்டேஷன். அது எப்படின்னா பியூரின் டு பியூரின் இல்லை பிரமிடின் டு பிரமிட் சப்ஸ்டியூஷன் தான். Question number 136. In cell cycle, spindle checkpoint is active during option A G1 phase, option B S phase, option C metaphase, option D telophase. Answer C metaphase. Spindle assembly checkpoint வந்து it ensure that all chromosomes are properly, அங்க என்ன இருக்கும்? ஸ்பிண்டில் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும், கைனட்டோகோர்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் ப்ராப்பர்லி அட்டாச்சாக ஆயிருக்கா? அனாஃபேஸுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பர்லி அட்டாச்சாக ஆயிருக்கா? அது வந்து செக் பண்ணிக்கும். ஸோ ப்ரீமெச்சூர் செப்பரேஷன் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அக்யூரேட்டான குரோமோசோமலோட செக்ரிகேஷன், அதே மாதிரி ஜீனோம் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணும்.
The protein cohesion is important for option A, separation of chromatids. எதுக்காக cohesion? Holding sister chromatids, nuclear envelope breakdown, D, microtubule elongation. இது ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் B, holding sister chromatids. cohesionங்கிறது வந்து ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். அது வந்து சிஸ்டர் chromatidsக்கு இடையில தான் இந்த மாதிரி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி இட் கீப்பிங் தம் டுகெதர், ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுக்கும். ஃப்ரம் எஸ் வைஸ் அண்டில் அனாஃபேஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு சிஸ்டர் chromatidsையும் ஒன்றா வச்சுக்கும் இந்த கோஹிசன் சொல்றது. அனாஃபேஸ் வரும்போது தெர் இஸ் அன் என்சைம், செப்பரைஸ் என்சைம். இது வந்து கோஹிசனை வந்து க்ளீவ் பண்ணும். அப்போ குரோமாட்டிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஒரு குரோமோசோம் செக்ரிகேஷன் வந்து மைட்டோசிஸ்ல மியோசிஸ்ல நடக்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் செக்ரிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அப்படி பிடிச்சி வச்சுக்கிறது தான் என்னது கோஹிசன்ஸ். Question number 138. Lamb-rich chromosomes are found in option A, mammalian liver cell, option B, plant root tip, option C, insect salivary glands, option D, amphibian oocytes. இதில் எதில் வந்து lamb-rich chromosomes வந்து present-ஆ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So answer is option D, amphibian oocytes. So இந்த lamb-rich chromosomes சொல்றது it's a large extended மியோட்டிக் குரோமோசோம்ஸ் எதில் வந்து ப்ரெசெண்டாக இருக்குது? நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஆம்ஃபிபியன்ஸோட ஊசைட்டில் வந்து ப்ரெசெண்டாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைட்ரஸ் அண்ட் செனோபஸ். ஸோ இவங்களுக்கு இருக்கிற அந்த லூப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஆக்சுவலி ரெப்ரசன்ட் த சைட் ஆஃப் ஆக்டிவ் ஆர்என்ஏ சின்சிஸ். ஓகேவா? அந்த டிரான்ஸ்கிரிப்டிவான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அந்த லூப்டு ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து ரெப்ரசன்ட் த ஆக்டிவ் ஆர்என்ஏ சின்சிஸ். அப்போ ஹை டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி இருக்கும் டியூரிங் oocyte growth. So the last question, the copper containing protein in photosynthesis. Photosynthesis இதில் வந்து copper containing protein வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A பிளாஸ்டோசைனின், ஆப்ஷன் B ஃபெரோடாக்சின், ஆப்ஷன் C சைட்டோக்ரோம் C, ஆப்ஷன் B ரூப்ரடாக்சின். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A பிளாஸ்டோசைன். ஸோ பிளாஸ்டோசைன் சொல்றது ஒரு ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன் தான் தட் டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் சைட்டோக்ரோம் B6F இருக்குல்ல. ஸோ பிளாஸ்டோசைன் ஒரு ப்ளூ காப்பர் ப்ரோட்டீனு சைட்டோக்ரோம் B6ல இருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு செட் ஸ்கீம் படிச்சிருக்கேன்ல, அதில் ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு எலக்ட்ரான்ஸை கொண்டு போகிறது யார்? இந்த பிளாஸ்டோசைன் தான். பிளாஸ்டோசைன் எங்கே ப்ரெசெண்டாக இருக்குது? அந்த இன்னர் மெம்பரேன் உள்ள மெட்ரிக்ஸுக்குள்ளே இன்னர் மெம்பரேனில் அட்டாச்சாக இருக்குது. மெட்ரிக்ஸ் இன்னர் மெம்பரேன் அதை ஃபேஸ் பண்ணி இருக்கல, அந்த இடத்துல வந்து இன்னர் மெம்பரேனில் அட்டாச்சாக இருக்குது, ஃபேஸிங் டுவார்ட்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எது ப்ரெசெண்டாக இருக்கும்? நம்மளோட பிளாஸ்டோசைன் ப்ரெசெண்டாக இருக்குது. இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் செட் ஸ்கீம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் எங்கே ப்ரெசெண்டாக இருக்குது? தைலகாய்டு லியூமனில். Then copper atoms alters between இதில் வந்து என்ன ப்ரெசெண்டாக இருக்குது? இந்த மாதிரி காப்பர் ப்ரெசெண்டாக இருக்குது. காப்பர் +2 காப்பர் 2+8 வந்து இது சேஞ்ச் ஆகும் during electron transfer. Okay, this 140th question தான் last question. The essential amino acid containing sulfur is option A lysine, option B arginine, option C methionine, option D histidine. இதில் வந்து எந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல வந்து சல்ஃபர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி மெத்தியோனைன். ஸோ மெத்தியோனைன் சொல்றது ஒரு எசென்ஷியல் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீனோட சிந்தசிஸ்க்கு இது தேவை வரும். இங்கே வந்து சாம் இருக்கு. சாம்னா வந்து எஸ் அடினோசில் மெத்தியோனைன். இவங்க தான் வந்து அந்த மீதைல் குரூப்பை வந்து டொனேட் பண்றவங்க. ஸோ இவங்க இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? இது வந்து மெத்தியோனம் படிச்சிருக்கேன்ல, டிரான்ஸ்லேஷன்ல மெத்தியோனைன் தான் அந்த ஃபர்ஸ்ட் வரும் டிஆர்என்ஏ கொண்டு வர்றது. ஸோ டிரான்ஸ்லேஷன்ல வந்து it initiate protein translation and it is vital for growth and liver function. Okay guys, I think இது வரைக்கும் clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் எடுத்து அந்த டாபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? So we are going to wind up this session.